சென்னை திருவான்மியூரில் நடைபெறவுள்ள மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 2வது ஆண்டாக நாளைய தினம் திருவான்மியூரில் பாராட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பாதுகாப்பு கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? 2024ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியானது நாளை திருவான்மியூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த மண்டபத்தில் ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வரும் நிலையில இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு திருவான்மியூர் காவல் நிலையத்துல ஒரு மனு ஒன்றை கொடுத்துள்ளார். குறிப்பாக அந்த மனுவுல என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், நாளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மற்றும் நடிகர் விஜயமான கலந்து கொள்ளும் விழாவிற்கு உள்ளரங்கு பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது 2 நாட்கள் நடைபெற உள்ளது. அதாவது நாளை காலை 7:15 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரையும், அதன் பிறகு 2வது நாளாக 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருப்பதாகவும், இந்த நிகழ்ச்சியில 750 விருதுகள் வழங்கப்பட இருப்பதாகவும், மொத்தம் இதில் 3500 மாணவ மாணவியர் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்க இருப்பதாகவும், இதனால் இவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு போலீசார் தரப்புல ஒரு பதில் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருது. குறிப்பாக நாளை கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு ஒரு உதவி ஆணையர் தலைமையில மொத்தம் 50க்கும் மேற்பட்ட, அதாவது 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும், இவர்களுக்கு தகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் அந்த பகுதியில் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உள்ள நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் தாவேகா சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதாவது செல்போன், பேப்பர், பேனா, இதர பொருட்கள் எடுத்து வர அனுமதிக்கப்படவில்லை எனவும், மேலும் இது தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள், அதாவது ட்ரோன் மூலமாக ஏதேனும் விடப்பட்டதா அதையும் தடை செய்வதற்கான நடவடிக்கையிலும் தற்போது திருவான்மியூர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதும், தொடர்ச்சியாக இதில் எந்தவித அசம்பாவிதமும் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக காவல்துறை சார்பில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக திருவான்மியூர் போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.